ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதம் இருக்கா, அதை வீணாக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பழைய சோறில் இது மாதிரி வத்தல் செய்யலாம். அதான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எப்படி தான் சமைச்சோம்னாலும் கண்டிப்பாக மீதி சாதம் வந்துடும். நமக்கு பழைய சாதத்தை கீழே கொட்டவும் மனசு வராது. அதை இப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக இந்த மாதிரி வத்தல் போட்டால் ஒரு நாளே அதிகம், அதிலே காஞ்சிரும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பழைய சாதம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் காரத்தை தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்தோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ அதிலே அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போது இதுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக விட்டுக்கலாம், ரொம்ப விட்டுறக்கூடாது. இப்போது அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு துணியில் வெயிலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து காய வச்சு எடுப்போம். வாங்க அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பழைய துணி தான் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா வெயிலில் போட்டு இந்த இதை ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன். அடிக்கிற வெயிலில் ஒரு நாளே அதிகம், அதிலே காஞ்சிடுது. நான் காலையில் ஒரு 10 மணிக்கு இது போட்டேன். இருக்கிற மாவெல்லாம் அது மாதிரி வச்சு எடுத்துட்டேன். சாயந்தரம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லாவே காஞ்சிருந்தது. பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்கு. அந்த துணி மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்துடும் எல்லாமே. பாருங்கள் வருது. வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தண்ணி தெளித்தனால திரும்பவும் கொஞ்சம் அந்த மாவு மாதிரி தெரியுது. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு திரும்ப ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு ஆகிடும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அதாவது பழைய சாதம் அன்னத்தை காய வச்சோம்னா அது மாதிரி வீட்லேயும் அன்னம் வற்றி போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. நம்ம சாப்பாடை முக்கியமாக வீணாக்கக்கூடாது. அதை இது மாதிரி செய்கிறது நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வத்தல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு வெயிலில் திரும்பவும் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். அருமையான வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே மொறுன்னு அருமையான வத்தல் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கெலாம் சைடு டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வத்தலை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.